ஒரு ஃபவுண்டருக்கு இருக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிலியன்ஸ் அண்ட் பர்சிஸ்டன்ஸ். ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறமோ அல்லது ஒரு செட்பேக் வந்ததுக்கப்புறமோ அட்ஜஸ்ட் பண்ணி அடாப்ட் பண்ணி அதிலிருந்து ரெக்கவர் ஆகி திரும்ப வர்றது. டவுன் வந்துருச்சுன்னு பிஸ்னஸை விட்டு வெளியே போயிடுறது கிடையாது. பேங்க்ஸ் ஒன்று தான் பேங்காக ஆரம்பித்து பேங்காக இருக்குது. மற்ற எந்த கம்பெனியும் ஆரம்பித்த பிஸ்னஸில் மட்டும் கிடையாது. அடிஷ்னல் பிஸ்னஸ் இருப்பாங்க, இல்லைன்னா பிஸ்னஸே மாற்றிருப்பாங்க. இந்த ரெண்டு கேரக்டர் இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா யூ பிகம் அன்ஸ்டாப்பபிள். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஒரு ஃபவுண்டருக்கு இருக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் நிறைய ட்ரைட்ஸ் வேணும். நிறைய ட்ரைட்ஸுங்கிறது எப்படி சொல்கிறது, ஸ்கில்ஸ் வேணும், நாலேஜ் வேணும், அந்த மாதிரி. ஆனால் அதை விட முக்கியமான ரெண்டு ட்ரைட்ஸு, ரெசிலியன்ஸ் அண்டு பர்சிஸ்டன்ஸ். பர்சிஸ்டன்ஸ்னால் விடாமுயற்சி. ரெசிலியன்ஸ் அப்படின்னா மீள்தன்மை. அதே நான் கூகுளில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இங்கிலீஷில் அதை நான் இங்கிலீஷ் வேர்டை வச்சு என்னால் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் சரியான தமிழ் வேர்டு மீள்தன்மை. ரெசிலியன்ஸ் அப்படின்னா ஒரு ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறமோ அல்லது ஒரு செட்பேக் வந்ததுக்கப்புறமோ அட்ஜஸ்ட் பண்ணி அடாப்ட் பண்ணி அதிலிருந்து ரெக்கவர் ஆகி திரும்ப வர்றது. அது மீள்தன்மை, ரெசிலியன்ஸ். இன்னொன்று பர்சிஸ்டன்ஸு, விடாமுயற்சி. ஸோ இந்த ரெண்டும் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா காலையில் ஒரு பாட்காஸ்ட் கேட்டேன். அது எக்ஸோட்டல்னு ஒன்று, அந்த ஃபவுண்டரு பேசுனது. இந்த எக்ஸோட்டல் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் எங்களுடைய கஸ்டமர் கேருக்காக. அது க்ளவுட் டெலிஃபோனின்னு பேர் அந்த அதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அவங்க என்னோடது இது வரைக்கும் எங்கள் பிஸ்னஸ் 2-3 எஸ்கர்வ் இருக்குது அப்படின்னு ஒரு அதை சொல்லியிருந்தார். இந்த எஸ்கர்வ் அப்படின்னா எப்படி, இப்படி வச்சுக்கோங்க. அதாவது சைன் வேவ்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த ஃபிசிக்ஸ் டேர்ம்ஸில் போனீங்கன்னா இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த அப்கர்வ் போகும்போது இந்த இடத்துல பிஸ்னஸ் பீக்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே டவுனில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாஸ் கூட ஆகிருக்கும். ஸோ இப்போ லைஃப் நீங்கள் ஒரு பிஸ்னஸோட ஒரு 10-15 வருஷம், 25 வருஷம், 50 வருஷம் ஸ்டோரி எடுத்திங்கன்னா, பீக்கில் போயிட்டு ஒரு டவுன் வந்திருக்கும், மறுபடியும் பீக்குக்கு போகும், டவுன் வந்திருக்கும். அந்த டவுன் வரும்போது அந்த ரெசிலியன்ஸோட அடாப்ட் பண்ணுறது. நம்ம ஐயோ டவுன் வந்துருச்சுன்னு பிஸ்னஸை விட்டு வெளியே போயிடுறது கிடையாது. பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போகிறதில்ல. அதில் ஏற்கனவே பிவோட்னு ஒரு வார்த்தை கூட ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். சம்டைம்ஸ் எப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க. அந்த பிஸ்னஸில் மார்க்கெட் கண்டிஷன்னால் இருக்கலாம், ஓவர் காம்படிஷனால் இருக்கலாம், ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுனால இருக்கலாம். ஸோ பிஸ்னஸ் அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அந்த இடத்துல பிவோட் பண்ணி நீங்கள் வேறு எந்த இதுக்கு மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு வேறு பிஸ்னஸை மாற்றிக்கிட்டு மூவ் ஆன் ஆயிடணும். தான் நான் ரீசெண்டாக படித்தேன். லாஸ்ட்டு 100-200 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி ஆரம்பித்த பிஸ்னஸில் இருக்குது அப்படின்னா பேங்க்ஸ் ஒன்று தான் பேங்காக ஆரம்பித்து பேங்காக இருக்குது. மற்ற எந்த கம்பெனியும் ஆரம்பித்த பிஸ்னஸில் மட்டும் கிடையாது. அடிஷ்னல் பிஸ்னஸ் வந்திருப்பாங்க, இல்லைன்னா பிஸ்னஸே மாற்றிருப்பாங்க. ரிலையன்ஸ் ஆரம்பித்தது டெக்ஸ்டைல் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க ரிஃபைனரி, அதாவது ஆயில் ரிஃபைனரிஸ் போனாங்க, பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரொடக்ஷன் சைடில். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஜியோ தெரியும். இன்றைக்கி ரீட்டைல் இருக்கிறாங்க, ட்ரெண்ட்ஸு, ஸ்மார்ட் பஜாரு, அந்த மாதிரி நிறைய ரீட்டைல் இருக்கிறாங்க. இப்போ ஏஐலையும் வந்துட்டாங்க. ஏஐயில் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ ரெசிலியன்ஸ் அப்படிங்கும்போது ஏதாவது செட்பேக் வரும்போது நீங்கள் மறுபடியும் அதை அதிலிருந்து குயிக்காக அடாப்ட் ஆகி மறுபடியும் ரெக்கவர் ஆகிறது. இட்ஸ் ஒரு பவுன்ஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம். மீள்தன்மை, மீண்டு வர தன்மை. இதே நீங்கள் பர்சிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, போகும்போது எக்கச்சக்கமான சேலஞ்ச் வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு ரெகுலேஷன்ஸை பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெகுலேஷன்ஸ் நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்ஸை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ டேட்டா ப்ரைவசி ஆக்ட் வருதுன்னு வச்சுங்களேன். இது நாள் வரைக்கும் நீங்கள் அதை பற்றி பெருசாக கண்டுக்க மாட்டீங்க. பட் இப்போ அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ கூட பாருங்கள், இந்த நேபாளில் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணலை கம்பெனிஸ் எல்லாம். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி கம்பெனி, கூகுள்லாம் இவங்க ரிஜிஸ்டர் பண்ணலன்னே நேற்று அந்த ஆப்பெல்லாம் தடை பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு வாரத்துக்குள்ளேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கவர்மெண்ட் ஒரு ஆக்ட், ஒரு ரெகுலேஷன்ஸை கொண்டு வரும்போது அதுக்கு அது ஒரு சேலஞ்சஸ், அது ஒரு சேலஞ்சு. ஸோ அதில் யூ கேன் see the ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ. நீங்கள் அந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஒரு விடாமுயற்சியோட, இப்போ ஐயோ சேலஞ்ச் வந்துருச்சு நம்ம பிஸ்னஸை விட்டுட்டு போகலாங்கிறது கிடையாது. அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்.
ஸோ அப்போ ஆஸ் எ ஃபவுண்டராக தீஸ் 2 traits வெரி இம்பார்ட்டன்ட், ரெசிலியன்ஸ் அண்டு பர்சிஸ்டன்ஸ். அதாவது வந்து ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அதிலிருந்து மீண்டு உடனே வந்து மறுபடியும் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகி மறுபடியும் யூ ஷுட் பிகம் சக்ஸஸ்ஃபுல். சக்ஸஸ்ங்கிறது ஒரு ரிலேட்டிவ் டேர்ம் தான். ரிலேட்டிவ் டேர்ம்னா ஏன் ரிலேட்டிவ் டேர்ம்னா ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து மாறுபடும். எனக்கான சக்ஸஸ், நான் என்ன ஒரு கோல் செட் பண்ணியிருக்கேன்னா அதை அடைஞ்சிட்டுனா எனக்கு சக்ஸஸ். ஆனால் மறுபடியும் நான் கோல் போஸ்ட்டை மறுபடியும் தூரத்துக்கு மாற்றிக்கிட்டே தான் இருப்பேன். இன்னும் சில பேருக்கு வந்து அது என்ன அதை விட பெருசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறத அடையணும். வித் ரெசிலியன்ஸோட செட்பேக் வந்தாலும் அதிலிருந்து ரெக்கவர் ஆகி அதை வந்து அச்சீவ் பண்ணணும். இல்லை சேலஞ்சஸ் வந்துச்சுனாலும் விடாமுயற்சியோட நீங்கள் வந்து உங்கள் பயணத்தை தொடர்ந்து அந்த வெற்றி அடையணும். ஸோ நெருப்பில் போட்டால் தான் தங்கமாகும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பிரச்சனைகள்லாம் வர வர வரத்தான் நமக்கு வந்து நம்ம இன்னும் மைண்டு வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அப்போ யூ யூஸ் டு தட். ஸோ அப்போ இந்த மாதிரி ரெசிலியன்ஸ் அண்டு பர்சிஸ்டன்ஸ், இப்போ இந்த 2 கேரக்டர் இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா யூ பிகம் அன்ஸ்டாப்பபிள். தேங்க்யூ.